வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜபக்ச குடும்பத்தினரின் அச்சம். கனடா முள்ளிவாய்க்கால் தூபிக்கான கௌரவம். பிரம்டன் மேயர் தெரிவிப்பு. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு ஆரம்பம். உள்ளூராட்சி சபைகளின் ஆட்சி அதிகாரம் குறித்து மீண்டும் சர்ச்சை. அரசியல் மாற்றத்திற்கான செய்தியை சர்வதேசத்திற்கு கொண்டு செல்வது தூதுவர்களின் பொறுப்பு. ஜனாதிபதி தெரிவிப்பு. கொட்டாஞ்சேனை மாணவியின் உயிரிழப்பு. நீதவானிடம் தாய் வாக்குமூலம். காதல் விவகாரத்தால் கழுத்தறுக்கப்பட்ட மாணவன். திருகோணமலையில் பரபரப்பு. காசாவில் வான்வழி தாக்குதலில் 40 பேர் பலி. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். கனடாவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியை இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் குடும்பத்தினர் எதிர்ப்பதானது அந்த நினைவு தூபிக்கு கிடைத்த கௌரவமாகும் என கனடாவின் பிரம்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுன் தெரிவிக்கின்றார். கனடாவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியை இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச குடும்பம் எதிர்பார்ப்பதானது அந்த நினைவு தூபிக்கு கிடைத்த கௌரவமாகும் என கனடாவின் பிரம்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார். குறித்த நினைவு தூபிக்கு எதிர்ப்பை வெளியிட்டு தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை இட்டிருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச கனடாவில் முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம் திறக்கப்பட்டமை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் உடனடியாக ராஜதந்திர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். அத்துடன் உள்நாட்டு போரின் இறுதி கட்டங்களில் இலங்கையின் ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக எந்த இனப்படுகொலையும் நிரூபிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள அவர் தவறான இனப்படுகொலை கதையை கனடா ஊக்குவிப்பதாகவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சவின் எக்ஸ் பதிவை சுட்டியுள்ள கனடாவின் பிரம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபிக்கான ராயபக்ச குடும்பத்தின் எதிர்ப்பு சரியான பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதற்கான உறுதியான சமீட்சையாகும் என்று பதிவிட்டுள்ளார். ராயபக்ச குடும்பம் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என உறுதியாக நம்பிக்கை கொண்டிருந்தால் நீதியை குழப்புவதற்கான நடவடிக்கைகள் வழக்கு விசாரணையில் இருந்து மறைந்திருத்தல் போன்றவற்றை கைவிட்டு சர்வதேச விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த குடும்பம் பொறுப்புக்கூறலை எதிர்கொள்வதற்கு பதிலாக இலங்கை அரசால் பாதுகாக்கப்பட்ட நிலையில் ஆடம்பரத்தில் மறைந்துள்ளது எனவும் கனடாவின் பிரம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி சித்துப்பாத்தி மயான மனித புதைகுழி ஆய்வு பணிகள் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இன்று செம்மணி சிந்து பாத்தி புதைகுழியில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டபடி யாழ்ப்பாண நீதவான் அவர்களின் தலைமையில் இன்று காலை 8 மணி அளவில் இந்த அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது. டாக்டர் பிரணவன் அவர்களுடன் தொல்பொருள் திணைக்கள பேராசிரியர் ராஜ் தோமர் அவர்களுடைய குழாம் இந்த அகழ்வு பணியை ஆரம்பித்தது. முதலாவதாக கடல் மட்டத்திலிருந்து இந்த புதைகுழி எவ்வளவு தூரம் உயரம் இருக்கின்றது என்றும் மற்றது இந்த அகழ்வு பிரதேசத்தை அடையாளப்படுத்தப்பட்டு வரையப்பட்டது. தொடர்ந்து 3 மணியிலிருந்து இந்த அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அதன் பிற்பாடு இந்த விடயங்கள் சம்பந்தமாக தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினுடைய சார்பில் அதனுடைய ஆணையாளர் மிராக்கவி மற்றும் சட்டத்தரப்பு நாங்கள் இந்த மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் நாங்கள் அவதானிப்பாளராக நாங்கள் செயற்பாட்டு இருக்கின்றோம். குறிப்பாக இந்த மனித புதைகுழி சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் பல்வேறு மனித புதைகுழிகளுக்கும் காணாமல் போனவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடும் என்ற ஊகத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த இணை செயற்பாடுகளில் நாங்கள் இணைந்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் கோபத்தொடுவாய், மன்னார், திருப்பேரிக்கரம் மற்றும் சதேஷா உட்பட்ட பல்வேறு மனித புதைகுழி வழக்குகளில் நாங்கள் இணைந்து செயற்பட்டு வருகின்றோம். அந்த வகையில் இந்த மனித புதைகுழி வழக்கிலும் நாங்கள் எங்களுடைய அவதானிப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றோம். மேலதிகமாக மனித அவயங்கள் அல்லது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படுமாக இருந்தால் அது தொடர்பான மேலதிகமான விளக்கங்களுக்கு நாங்கள் போகக்கூடிய இருக்கும். அது தொடர்பான விடயப்பரப்புகளில் காணாமல் போன கட்சியர்களுக்கும் தன்னுடைய
தீவிரமான அக்கறைகளிலே தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கும் அதனுடைய பிரிவுகளும் இதான் என்பதை நான் தெரியப்படுத்துவேன். இந்த மனித புலவெளி சம்பந்தமான ஆற்றல் பணிகளுக்கான நிதி அமைச்சினால் தான் வழங்கப்படுகின்றது. அது தொடர்பான பரிந்துரைகளை நான் காணாமல் போன உற்பத்தி அலுவலகம் வழங்கி வருகின்றது. இந்த குறிப்பிட்ட நிதி கோரிக்கையும் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தால் குறிப்பிடப்பட்டு குறிப்பிட்ட குழாமினரால் பாதுகாப்பு தயாரிக்கப்பட்டு அது வழங்கப்பட்டு ஏற்கனவே முதற்கட்டத்துக்கு தேவையான நிதி முற்றுமுழுதாக நீதிமன்றங்கள் விடுவிக்கப்பட்டது. கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஈழத் தமிழரான ஹரி ஆனந்த சங்கரிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஈழத்தமிழரான ஹரி ஆனந்த சங்கரிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஹரி ஆனந்த சங்கரிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று கனேடிய பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவானதுடன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராகவும் பதவியேற்றிருக்கும் தங்களுக்கு ஈழத்தமிழர்கள் சார்பில் எனது இதயபூர்வமான வாழ்த்துக்கள். அரசியல் பொருளாதார சமூக காரணிகளால் வலிந்தொடுக்கப்பட்ட ஈழத்தமிழ் மக்களின் நேரடி பிரதிநிதியான தாங்கள் உங்களின் தனிமனித வாழ்வில் எதிர்கொண்ட ஏராளமான தடைகளையும் சவால்களையும் உந்தி கடந்ததன் விளைவாயில் ஈழத்தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவராக சமூக நேயமிக்க மக்கள் தொண்டராக இருந்து பின் அரசியல் பணியில் அடியெடுத்து வைத்து இன்று கனடிய பாராளுமன்ற உறுப்பினராகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராகவும் பெருமிதத்தோடு பதவியேற்றுள்ளமே காலத்தின் பதிவே ஆகும். சவால்களின் எல்லைகளை கடந்து நிமிர்ந்தெழுந்து நிற்கும் ஈழத்தமிழர்களின் பிரதிநிதியாக தங்கள் ஈழத்தமிழர் நலன்சார் விடயங்களிலும் அரசியல் விவகாரங்களிலும் இதய சுத்தியோடு இணைந்து செயற்படுவீர்கள் என்ற பெரு நம்பிக்கையோடு உங்களின் வெற்றிக்கான வாழ்த்துக்களை கூறுகிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அதிகாரத்தை நிறுவுவது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நிர்வாக அதிகாரங்கள் குறித்து சூசகமாக பேசியதாக எம் சுமந்திரன் கடுமையாக சாடியுள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிறுவுவது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நிர்வாக அதிகாரங்கள் குறித்து சூசகமாக பேசியதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் கடுமையாக சாடியுள்ளார். பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை மற்றும் இந்த விடயத்தில் அவரது நிர்வாக அதிகாரங்கள் போன்ற அச்சுறுத்தல்களை ஜனாதிபதி விடுப்பதாக சுமந்திரன் கூறினார். யாழ்ப்பாணத்தில் பெரும்பான்மையை பெறுவதற்கான ஜனாதிபதியின் கணக்கீட்டை சுமந்திரன் மேலும் கேள்வி எழுப்பினார். யாழ்ப்பாணம் மாநகர சபையில் 41/10 பெரும்பான்மை என அவர் கூறும்போது எண்கணிதமும் சாளரத்துக்கு வெளியே செல்வதாகவும் சுமந்திரன் சுட்டிக்காட்டினார். வவுனியாவில் உள்ள 4 உள்ளூராட்சி மன்றங்களிலும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இணக்கம் தெரிவித்துள்ளன. வவுனியாவில் உள்ள 4 உள்ளூராட்சி மன்றங்களிலும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இணக்கம் தெரிவித்துள்ளன. இதற்கமைய கூடிய ஆசனங்களை பெற்றுக்கொண்ட கட்சிக்கு மற்ற தரப்பு ஆதரவளிக்கும் வகையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் தெரிவித்தார். வவுனியா உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையிலான கலந்துரையாடல் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தின் செய்தியை சர்வதேச சமூகத்திற்கு எடுத்துச் செல்வது தூதுவர்களின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தின் செய்தியை சர்வதேச சமூகத்திற்கு எடுத்து செல்வது தூதுவர்களின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பல்வேறு நாடுகளுக்கான இலங்கையின் தூதுவர்களாக நியமிக்கப்பட்டு செல்லும் புதிய தூதுக்குழு தலைவர்களுடன் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு சேவைகளை வழங்குவதில் முன்னணியில் இருந்து சிறப்பு கவனத்துடன் பணியாற்றுமாறும் எந்தவித பாகுபாடு
பாகுபாடும் இல்லாமல் நியாயமாக செயல்படுமாறும் புதிய ராஜதந்திரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். இலங்கை தூதரகத்தை இலங்கையர்கள் தமது இடமாக உணரும் வகையில் செயற்படுமாறு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டிற்கான தமது சேவையை செயல்திறன் மிக்க வகையில் மேற்கொள்ளுமாறும் தெரிவித்தார். அத்துடன் வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஈர்ப்பதற்கும் இலங்கையில் உள்ள தொழில் முனைவோர் வெளிநாட்டு சந்தை வாய்ப்புகளை கண்டறிய உதவுவதற்கும் தேவையான ஒருங்கிணைப்பு ராஜதந்திர சேவையின் ஒரு பகுதியாகும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளின் கலந்துரையாடல்களில் பங்கேற்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை இல்லாத மாநகர சபைகள், நகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகள் உட்பட அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இன்று நடைபெறவிருக்கும் கலந்துரையாடலில் பங்கேற்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. மாநகர சபைகள், நகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகள் உட்பட அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் ஆட்சியை கைப்பற்ற எதிர்த்தரப்பு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் நேற்று உடன்பாட்டுக்கு வந்திருந்தனர். அதன்படி இன்று பிற்பகல் கட்சிகளின் பொதுச் செயலாளருக்கு இடையிலான கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. எனினும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்காவிட்டாலும் உள்ளூராட்சி சபைகளை அமைப்பதற்கான முழுமையான ஆதரவை வழங்குவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரத்தை நிறுவும் போது எந்த அரசியல் கட்சியுடனும் கூட்டணி அமைக்க எதிர்பார்ப்பதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன குறிப்பிட்டுள்ளது. கொட்டாஞ்சேனை மாணவியின் மரணம் தொடர்பான விசாரணைகள் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றன. கொட்டாஞ்சேனை பகுதியில் மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பான மரண விசாரணைகள் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. கொழும்பு பதில் நீதவான் சம்பத் ஜேவர்தன முன்னிலையில் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. கொட்டாஞ்சேனை போலீசாரின் நடவடிக்கையின் கீழ் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. இதன்போது முதலாவதாக மாணவி உயிர் மாய்த்த அடுக்குமாடி குடியிருப்பின் தலைவரிடம் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் இறந்த மாணவியின் தாயாரின் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் மேலும் பலரின் சாட்சியங்களை பதிவு செய்யும் நடவடிக்கையை 22ஆம் தேதி வரை ஒத்திவைத்த நீதவான் அன்றைய தினம் மாணவியின் தாயாரிடமிருந்து மேலதிக சாட்சியங்களை பதிவு செய்யவும் உத்தரவிட்டார். திருகோணமலை புல்மோட்டை பாடசாலை ஒன்றில் காதல் விவகாரத்தால் பாடசாலை மாணவர் ஒருவரின் கழுத்தறுக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. திருகோணமலை மாவட்டம் புல்மோட்டை பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் 2 மாணவர்களுக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த கைகலப்பில் மாணவர் ஒருவர் கழுத்து அறுக்கப்பட்டு திருகோணமலை பொது வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாடசாலையில் காப்போத உயர்தரம் கற்கும் மாணவன் இதே பாடசாலையில் காப்போத சாதாரண தரத்தில் கல்வி கற்கும் மாணவனை தாக்கி சபர அலகால் கழுத்தை அறுத்துள்ளார். படுகாயமடைந்த மாணவன் முதலில் புல்மோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மாணவனை தாக்கி காயமேற்படுத்திய மாணவன் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காதல் விவகாரமே இந்த மோதலுக்கு காரணம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிதி அமைச்சிற்கு சொந்தமான அதிசொகுசு வாகனங்கள் ஏலத்திற்கு வரவுள்ளன. நீதி அமைச்சுக்கு சொந்தமான அதிசொகுசு வாகனங்கள் சில ஏலத்திற்கு வர உள்ளன. இவை குறைந்த எரிபொருள் திறன் மற்றும் அதிக பராமரிப்பு செலவுகள் கொண்ட அதிசொகுசு வாகனங்களாகும். இதற்கமைய நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார இன்று குறித்த வாகனங்களை ஆய்வு செய்தார். இதேவேளை இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள சொகுசு வாகனங்கள் மீண்டும் ஏலத்திற்கு விடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விரைவில் மின்சார கட்டணங்கள் உயர்வடையும் என விமல் வீரவன்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார். 7 மாதங்களில் உப்பின் விலை 400 ரூபாவாக உயர்வடைந்துள்ளது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சுமத்தியுள்ளார். ஒரு பேக்கெட் உப்பின் விலை 60 ரூபாவாவதற்கு 76 வருடங்கள் சென்றதாகவும் 7 மாதங்களில் அது 400 ரூபாவாக உயர்வடைந்தது உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் எந்த ஒரு அரசாங்கமும் உப்பு, அரிசி போன்றவற்றில் இந்தளவு தரகு பணம் சம்பாதித்தது கிடையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் எந்த ஒரு இயலாமையையும் மூடி மறைத்துக் கொள்ள கடந்த அரசாங்கங்களை குற்றம் சுமத்துவது வாடிக்கையாகியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடிகளை தவிர்த்து வீண் விரியத்தை தவிர்த்து ஆட்சி செய்வதாக கூறும் அரசாங்கம் அந்த பணத்தை கொண்டு உப்பு, அரிசி, தேங்காய் போன்றவற்றின் விலைகளை குறைக்க முடியும் அல்லவா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். விரைவில் மின்சார கட்டணங்கள்
சேவைகள் உயர்வடையும் எனவும் அது மக்களின் அன்றாட வாழ்க்கையை மட்டுமன்றி ஒட்டுமொத்த கைத்தொழில்துறையையும் பாதிக்கும் எனவும் விமல் வீரபன்ச தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டில் லாபமீட்டிய இலங்கை மின்சார சபை 7 மாதங்களில் எவ்வாறு நட்டமடைந்ததென அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மின்னல் தாக்கம் குறித்து 5 மாகாணங்களுக்கும் 2 மாவட்டங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கம் குறித்து 5 மாகாணங்களுக்கும் 2 மாவட்டங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு 11:30 மணி வரை இந்த எச்சரிக்கை அமலில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி மேற்கு, மத்திய, ஓவா, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கும் முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களுக்கும் கடுமையான இடியுடன் கூடிய மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்வது சர்வதேச செய்தி. காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 40 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 40 பேர் கொல்லப்பட்டதாக அந்த நாட்டு வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. காசாவில் வெவ்வேறு பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. தாக்குதலில் கொல்லப்பட்ட 40 பேரில் சுமார் 36 பேரின் சடலங்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இந்திய பிரீமியர் லீக் பிளே ஆஃப் சுற்றில் ஜோஸ் பட்லருக்கு பதிலாக குசல் மெண்டிஸ் விளையாட உள்ளார். இந்தியன் பிரீமியர் லீக்கின் பிளே ஆஃப் சுற்றில் ஜோஸ் பட்லருக்கு பதிலாக இலங்கை அணியின் துடுப்பாட்ட வீரர் குசல் மெண்டிஸ் விளையாடுவார் என குஜராத் டைடன்ஸ் அணி உறுதிப்படுத்தியுள்ளது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான இங்கிலாந்து அணி மே 30ஆம் தேதி முதல் ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்க உள்ளதால் ஜோஸ் பட்லர் IPL தொடரில் இருந்து விலக உள்ளார். இந்நிலையில் பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரில் விளையாடி வந்த குசல் மெண்டிஸ் குறித்த தொடரின் கடைசி போட்டிகளில் பங்கேற்கப் போவதில்லை என அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LP.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி எனும் யூடியூப் தளத்தினையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.